பெரும்பாலான பாடுபட்ட சுரூபங்களை பார்க்கின்ற பொழுது, இங்கே இருக்கதாக இருக்கட்டும் அல்லது மேலே உள்ளதாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கின்ற எல்லா கோவில்களிலும் இந்த பாடுபட்ட சுரூபங்களை பார்த்தோம் என்றால், ஏதோ ஆண்டவர் இயேசு அங்கே இருக்கின்ற படைவீரர்களிடத்தில் வந்து என்ன சிலுவையில் மேலே தொங்க வச்சு ஆணியை அரைஞ்சி என்ன சாகடிங்க என்று மகிமையோடு அவர் சொல்வதை போலத்தான் இந்த சுரூபங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே அவர் எப்படி எத்தகைய அவமானங்களோடு, பாடுகளோடு, துன்பங்களோடு, காயங்களோடு, இரத்தம் சிந்துதலோடு அவர் இறந்திருப்பார் என்பதை மெல் கிப்சனுடைய திரைக்காவியமாக்கிய த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கின்ற திரைக்காவியம்தான் அவருடைய உண்மை பாடுகளை ஓரளவுக்கு வெளிக்கொணர்ந்த ஒரு திரைக்காவியம். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த சிலுவை சாவு என்பது பெர்சியர்கள் தான் முதலாக கிமு 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் சிலுவை சாவை கையளிக்கிறார்கள். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, எஸ்தர் புத்தகம் 5வது பிரிவு 4வது வசனத்தினுடைய அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூர் முனையுடைய மரத்தண்டை செய்து எவரை சிலுவை சாவுக்கு கையளிக்க வேண்டுமோ அவரை குத்தி திறந்த வெளியில் தொங்க விடுவார்கள். சில பல நாட்கள் அவர் உயிரோடு அந்த குத்தப்பட்ட நிலையில் அங்கே செத்தவுடன் காட்டு விலங்குகளுக்கும் காட்டு பறவைகளுக்கும் இரையாக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையில் தான் எஸ்தரை எப்பாடுபட்டேனும் அரண்மனையிலிருந்து துரத்திவிட வேண்டும் என்பதற்காக மோர்தெகாய் அவரை பலியாக்க முனைகின்ற பொழுது, கடவுளுடைய அருளால் மோர்தெகாய் தான் தவறு செய்தார் என்பதை உணர்ந்த பெர்சிய மன்னன் ஆமானுடைய துணையோடு அவரை இந்த கூர் முனையுடைய மரத்தண்டால் குத்தி தொங்கவிட்டு சில பல நாட்களிலே அவன் செத்து மடிந்ததாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த பெர்சியர்களிடமிருந்துதான் கிரேக்கர்கள் இந்த சிலுவை சாவை மத்திய தரைக்கடலுக்கு கொண்டு வருகிறார்கள், அந்த பகுதிக்கு கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் மகா அலெக்சாண்டரும் அவரை பின்பற்றியவர்களும் இன்னொரு வழியை, இந்த முறையோடு இன்னொரு முறையையும் பின்பற்றுகிறார்கள். இவர்கள் சிலுவையை போன்ற வடிவம் அமைக்கப்பட்ட மரத்தண்டுகளில் அல்லது மரத்தூணில் இந்த சிலுவை சாவுக்கு கையளிக்கப்படுகின்ற அந்த மனிதனை கட்டி, இரு கரங்களையும் கட்டி அவருடைய கால்களையும் கட்டி சில பல நாட்களாக பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் சோர்வோடும் இறுதியில் மூச்சு விடாமல் தவிர்த்த நிலையில அவர்கள் அங்கேயே சிலுவையில் மாண்ட பின்பாக காட்டு விலங்குகளுக்கும் காட்டு பறவைகளுக்கும் தூக்கி வீசப்படுவார்கள். கிரேக்கர்களுக்கு பின் உரோமையர்கள் தான் இந்த சிலுவை சாவை மிக நேர்த்தியாக அறிவியல் முறைப்படி இந்த சிலுவை சாவை நிகழ்த்துகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த இரண்டாவது பகுதியை 2 பிரிவுகளாக பிரித்து, ஒரு பகுதியாக இந்த சிலுவை சாவை ஏற்பவர்களை இரு கைகளையும் கட்டி கால்களையும் கட்டி பசியோடும் பட்டினியோடும் அங்கே கொலை செய்து தூக்கி எறியப்படுவது ஒரு முறையாக, இரண்டாவது பகுதியாக இந்த பூமியில மிகப்பெரிய ஒரு மரத்தண்டை நிறுவி அதனுடைய அடிமட்ட தண்டை சில பல மைல்கள் தூரம் அவர்களை சுமக்க வைத்து அடித்து துவைத்து அவமானப்படுத்தி ரத்தம் சிந்த வைத்து
அந்த தண்டுதனை சுமக்க வைத்து இறுதியில் எந்த இடத்தில் சிலுவையில் அறைகிறார்களோ அந்த இடத்தில் வைத்து அந்த அகலத்தில் இருக்கின்ற மரத்தண்டை கட்டிய பின்பாக எவரை சிலுவையில் அறைகின்றாரோ அவரை அந்த அகல மரத்தண்டில் அந்த பூமியிலே வைத்து 2 ஆணிகளால் ரத்தம் தெறிக்க அறைந்த பின்பாக சிலுவையிலே கட்டிய பின்பு சிலுவையிலே தொங்க வைத்த பின்பாகத்தான் அவருடைய கால்களை பின்னி ஒரு ஆணியால் ரத்தம் தெறிக்க அறைவார்கள். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2வது நிலையைத்தான் ஆண்டவருடைய இயேசுவினுடைய இந்த சிலுவை சாவு இவ்வாறுதான் நிகழ்ந்தது என விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் சில பல மைல்கள் தொலைவு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த அகலத்தண்டை சுமக்க வைத்து அவரை சாட்டையால் அடித்து அவமானப்படுத்தி முள்முடியை சூட்டி ரத்தம் தெறிக்க தெறிக்க ரத்தம் சொட்ட சொட்ட பல மைல் தொலைவில் அவரை பயணமாக அழைத்து வந்து இறுதியில் கிடத்தப்பட்ட அந்த தண்டிலே 2 ஆணிகளால் அவருடைய 2 கைகளையும் ரத்தம் தெறிக்க அறைந்த பின்பாக நிறுத்தப்பட்ட அந்த மரத்துண்டிலே அவரை கட்டி இந்த கைகளையும் கயிறுகளால் கட்டி அவருடைய 2 கால்களையும் ஒன்றாக இணைத்து 3வது ஆணியால் ரத்தம் தெறிக்க அங்கே அறைகிறார்கள். இப்பொழுது இந்த இயேசுனுடைய உடலானது தாங்க முடியாமல் தொங்கிக் கொண்டிருப்பதால் அவருடைய உடல் எடையை இந்த 2 கால்களில் தான் தாங்க வேண்டும். ஆனால் அப்பொழுதுதான் ரத்தம் தெறிக்க ஆணிகளால் அறைந்ததனால் அந்த வலியும் வேதனையும் துயரமும் துன்பமும் இந்த இயேசுவால் அந்த வலியை தாங்க முடியாமல் மணிக்கட்டு கயிறில் கட்டியிருக்கின்ற அந்த மணிக்கட்டால் தன்னுடைய உடலை தாங்குகிறார், தன்னுடைய எடையை தாங்குகிறார். இறுதியில் இந்த அவமானத்தின் சிலுவையில் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இறந்திருப்பார் என்பதை விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், ஒருவேளை அவர் கால்களில் தன்னுடைய உடலை தாங்கி இருந்தார் என்றால் சில நாட்களாக இந்த உடலில் உயிரானது நின்றிருக்கும். இந்த கால்களில் அவருடைய உடலை தாங்க முடியாத காரணத்தினால் இந்த கைகளில் எவ்வளவு நேரம் தான் இந்த உடலை தாங்க முடியும்? எனவே மூச்சு திணறி 3 மணி நேரங்களுக்குள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறார். 3 மணி நேரத்திற்குள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதுகாலம் வரை நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய வேண்டுதலுக்காக நமக்கு எது எதையெல்லாம் பிடிக்கும் என்று இந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். அதைத்தான் ஏராளமான நற்செய்தி பணியாளர்களும் குருக்களும் மறையுறையாக கொடுத்திருக்கிறார்கள். முதன்முறையாக உங்களுக்கு அதிசயமாக அற்புதமாக இன்று ஆண்டவர் ஒரு வேண்டுதலை, ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார். நாம் இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால், ஆண்டவருடைய இறை வேண்டுதலால் பல்வேறு விதமான புதுமைகளை பெற்றிருக்கின்றோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். இன்றும் அதற்காகத்தான் நம்முடைய ஜெப வேண்டுதல்களை, காயங்களை, துன்பங்களை, வேதனையை, விரக்தியை, கண்ணீரை, கவலையை, போராட்டத்தை
நம்முடைய பாடுகளை, சிலுவையை என அனைத்தையுமே இந்த கயிறுகளாக நினைத்து நாம் இந்த சிலுவையிலே கட்டியிருக்கின்றோம். காரணம், என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். காரணம், என்னுடைய ஆண்டவர் எனக்காக அற்புதங்களை செய்ய வேண்டும். காரணம், எனக்காக என் ஆண்டவர் நிச்சயமாக புதுமைகளை செய்வார் என்று நம்பி நாம் இந்த ஆலயத்தை, இந்த கோவிலை தேடி வந்திருக்கின்றோம். ஆனால் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் தேவையில் இருக்கிறார். இன்று ஆண்டவர் தேவையில் இருக்கிறார். காரணம், ஆண்டவருக்கும் தேவை இருந்தது. அதிலும் சிறப்பாக அவருடைய பாடுகளில் பல்வேறு நபர்களுடைய தேவையை அவர் உணர்ந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் தேவையில் இருக்கிறார் என்பதை எப்பொழுது நாம் உணர ஆரம்பிக்கின்றோமோ, எப்பொழுது இந்த ஆண்டவருடைய பாடுகளின் தேவையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்ய பழக்கப்படுகின்றோமோ, அப்பொழுது நாம் கிறிஸ்துவ நிலையிலிருந்து, திருமுழுக்கிலிருந்து, புது நன்மை பெற்றதிலிருந்து, உறுதி பூசல் பெற்றதிலிருந்து, திருமணம் என்கின்ற உடன்படிக்கை நிலையிலிருந்து, கிறிஸ்தவர்கள் என்ற நிலையிலிருந்து நாம் அடுத்த நிலையை நோக்கி ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பயணப்பட அழைக்கப்படுகின்றோம். அப்படி பயணப்பட்டால் மட்டுமே இந்த ஆண்டவரை, இந்த பாடுகளின் ஆண்டவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த பாடுகளின் ஆண்டவரை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை உணரலாம், ஆனால் புரிந்து கொள்ள முடியாது. இதை எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய தொடக்க நூல் 22வது பிரிவு 1-5 முடியுள்ள வசனங்களில் ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அதை போலவே மத்தேயு நற்செய்தி 21வது பிரிவு 1-11 முடியுள்ள வசனங்களிலேயும் ஒரு ஓசானா நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இவை இரண்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. விவிலிய பழைய ஏற்பாட்டு மாந்தர்களாக இருக்கட்டும், அல்லது பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளாக இருக்கட்டும், அல்லது பழைய ஏற்பாட்டு இறைவாக்குகளாக இருக்கட்டும், இவை அனைத்துமே ஒன்று இயேசுவில் நிறைவேறும், அல்லது இயேசுனுடைய நற்செய்தியில் நிறைவேறும். அதற்கு சாட்சியாகத்தான் இந்த தொடக்க நூல் 22வது பிரிவு. ஆபிரகாமினுடைய காலத்தில் ஆபிரகாமும் அவருடைய மகன் ஈசாக்கும் அவருடைய பணியாளர்கள் இருவரும் அவருடைய மகனை ஈசாக்கை கழுதையின் மீது அமர்த்தி மோரியா சமவெளியில் பயணிக்கின்றார்கள். ஆபிரகாமினுடைய காலத்தில் மோரியா சமவெளி என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதி தான் இயேசுனுடைய காலத்தில் எருசலேம் சமவெளி என்று அழைக்கப்பட்டது. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் பணியாளர்களும் கழுதையும் 3 நாட்களாக பயணம் செய்தன. அதை போலத்தான் ஆண்டவர் இந்த எருசலேம் சமவெளியிலிருந்து மலையை நோக்கி 3 நாட்களாக பயணம் செய்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இங்கே 3 நாட்களுக்கு பின்பாக இந்த மோரியா மலை அடிவாரத்தில் 2 பணியாளர்களும் கழுதையும் நிறுத்தப்பட்டு ஈசாக்கின் மீது விறகு கட்டையானது சுமத்தப்பட்டு மோரியா மலை மீது ஈசாக்கு ஆபிரகாமோடு இணைந்து மோரியா மலை மீது ஏறுகிறார். இங்கே இயேசுனுடைய காலத்தில் இந்த எருசலேம் சமவெளியில் இருப்பதுதான் எருசலேம் மலை. இந்த எருசலேம் மலைகளில் ஒரு குன்றுதான் கொல்கொத்தா மலை. எனவே இந்த எருசலேம் மலை அடிவாரத்தில் அதுகாலம் வரை ஆண்டவருக்காக ஒலிவ கிளைகளை விரித்து ஓசானா கீதம் பாடி அரசனாக அவரை நினைத்து அவருடைய புதுமைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும், ஏன் இறந்து உயிர் பெற்ற அந்த மனிதர்கள் கூட ஒரு காலகட்டத்தில் அந்த எருசலேம் மலை அடிவாரத்திலேயே நிறுத்தப்படுகிறார்கள். இவர்கள் முதல் வகையான கூட்டத்தினர். இவர்களை போலத்தான் நாமும், இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இவர்களை போலத்தான் நாமும் சில பலவேளைகளில் கிறிஸ்தவர்களாக இருப்போம், ஆண்டவரிடத்தில் அதிசயத்தை பெற்றிருப்போம்,
புதுமைகளை பற்றி இருப்போம். ஏதோ ஒரு தடை நமக்கு வரும், ஏதோ ஒரு சிக்கல் நமக்கு வரும், ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வரும். அந்த வேளையில நாம் வேற்று தெய்வங்களை, ஜோசியங்களை, ஜோசியக்காரர்களை, பிற மதத்தை, பிற சமயத்தை, பிறரை நாடக்கூடியவர்களாக மாறி இந்த ஆண்டவரை தொலைத்து எருசலேம் மலை அடிவாரத்திலே நாமும் நிறுத்தப்படுகிறோம் அல்லது நின்று விடுகின்றோம். இது முதல் வகையான கூட்டம். இரண்டாவது வகையான கூட்டம், எவ்வாறு ஈசாக்கு மோரியா மலை மீது இந்த விறகு கட்டையை சுமந்து சென்றாரோ அதை போல எருசலேம் மலைகளிலே ஒரு குன்றுகளாக இருந்த கொல்கத்தா மலையை நோக்கி ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து செல்லுகின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 27, 28 இந்த வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே எருசலேம் மகளிர் கூட்டம் ஆண்டவருடைய அந்த பாடுகளை, ஆண்டவருடைய அந்த துன்பத்தை, ஆண்டவருடைய ரத்தம் சிந்துதலை அவர்கள் நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கின்ற பொழுது, இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கூட்டம் தான் ஆண்டவரை சிலுவையில் அறையும் என்று கத்திய கூட்டம். இந்த கூட்டம் தான் பிறரால் தூண்டப்பட்டு ஆண்டவரை புறக்கணித்த கூட்டம். இந்த கூட்டம் தான் ஆண்டவர் எங்களுக்கு வேண்டாம், பரபாஸ் வேண்டும் என்று சொல்லிய கூட்டம். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய பாடுகளை பார்த்து, துன்பங்களை பார்த்து, ரத்தம் சிந்துதலை பார்த்து இவர்கள் மனத்துயர் பெற்று கண்ணீர் வடித்தார்களோ அப்பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கண்ணீர் வடிங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, பல வேளைகளில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற கடமைகளை தவிர்த்து நாம எது நல்லது செஞ்சாலும் சரி, அல்லது ஆலயம் தேடி ஜெபிக்க வந்தாலும் சரி, அல்லது பங்கு தந்த இடத்துல நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறரை பற்றி புரணி பேசினாலும் சரி, இவை அனைத்தையும் தான் ஆண்டவர் அருவருக்கிறார். எனவேதான் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் முதலில் அழுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைதனை முதலில் செய்யுங்கள், அதன் பின்பாக என்னை தேடி வாருங்கள், என்னுடைய பாடுகளிலே பங்கேற்கின்றல், என்னுடைய ரத்தம் சிந்துதலை நீங்கள் இருந்து பாருங்கள் என்ற அழைப்பை தருகிறார். இவர்கள் இரண்டாவது வகையான கூட்டம். மூன்றாவது வகையான கூட்டம், இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 26வது வசனத்துல அங்கே சீரேனே ஊராகிய சிமியோன் என்கின்ற கருப்பினத்தவர் விவசாயம் செய்து அந்த வழியாக சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது வலுக்கட்டாயமாக அவர் மீது ஆண்டவருடைய சிலுவையை சுமத்துகிறார்கள். எவ்வளவு காலம் வலுக்கட்டாயமாக சுமக்க முடியும்? நாம் கிறிஸ்தவர்கள் தான், உண்மைதான். நம்முடைய பெற்றோர்கள் தான் நமக்கு இந்த கிறிஸ்தவத்தை கற்றுக் கொடுத்தார்கள், உண்மைதான். பிதாசுதன் அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள். முழந்தால் படியிட வேண்டும், நற்கருணை ஆராதனையில பங்கேற்க வேண்டும், ஜெபமாலை இவ்வாறு ஜெபிக்க வேண்டும், திருப்பலியில இவ்வாறாக நான் பங்கேற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் எனக்கென்று தனிப்பட்ட முறையில் எனக்கென்று எந்த அனுபவத்தை இந்த ஆண்டவர் தந்திருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுது ஏற்க மறுக்கின்றோமோ, அனுபவப்படாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அப்பொழுதே இந்த சீரேனே ஊராகிய சிமியோனை போல நாமும் இடையிலேயே ஆண்டவருடைய சிலுவையை அவரையே சுமக்க வைத்துவிட்டு நாம் கடந்து சென்று விடுவோம். இவர்கள் மூன்றாவது வகையை சார்ந்தவர்கள். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நான்காவது வகையை சார்ந்தவர்கள் வெரோனிக்காக்கள். இவர்கள் வெரோனிக்காக்கள். இவர்களுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இங்கே பாடுபடுகிறார். அவருடைய முகத்தை துடைப்பதற்காக துணிச்சலாக ஒரு பெண்மணியானவள் வந்து முகத்தை துடைக்கின்றார். இதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் தேவையில் இருக்கிறார். ஆண்டவருடைய தேவையில் நாம் எப்பொழுது பங்கேற்கின்றோமோ அப்பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்ற நிலையிலிருந்து வெரோனிக்காக்களாக நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை நாம் உணர்கின்ற நேரம் இது.
எனவேதான் பாடுகளுக்கு முன்பாக ஒரு கழுதை ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. ஓசானா கீதம் பாட மக்கள் தேவைப்பட்டார்கள். சிலுவை சுமப்பதற்காக ஒரு மரம் தேவைப்பட்டது. அவருடைய சிலுவை பாடுகளோடு இணைந்து பயணிப்பதற்காக வெரோனிக்கால்கள் தேவைப்பட்டார்கள். எப்பொழுது நாம் வெரோனிக்காக்களாக மாறுகின்றோமோ அப்பொழுது தொழுகை கூட தலைவர் யாயிராக இருக்கட்டும், பெரும்பாலுடைய 12 ஆண்டுகளாக பெரும்பாலுடைய அந்த பெண்ணாக இருக்கட்டும், மரிய மதலாக இருக்கட்டும், இவர்களிடத்திலே முதலில் துணிச்சல் இருந்தது. அந்த துணிச்சலின் காரணமாக நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி சென்றார்கள். எப்பொழுது நம்பினார்களோ, ஆண்டவரை மட்டும் நம்பினார்களோ, அப்பொழுதே மனமாற்றத்தை பெற்றார்கள். எப்பொழுது மனமாற்றத்தை பெற்றார்களோ அப்பொழுதே கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களிடத்திலே நிரம்பி வழிந்தது. ஆனால் 5வதாக இந்த வெரோனிக்கால் ஒருபடி மேலாக இந்த ஆசீர்வாதத்தோடு இணைந்து எப்பொழுது ஆண்டவர் தேவையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய முகத்தை துடைக்க சென்றாரோ அப்பொழுதே ஆண்டவருடைய திருமுகம் அந்த துணியில் மட்டுமல்ல, அவருடைய முகமாக மாறுகிறது, அவருடைய உடலாக மாறுகிறது, அவருடைய இரத்த நாளங்களாக மாறுகிறது. அவராகவே இயேசுவுடைய திருமுகமாகவே இந்த வெரோனிக்கால் மாறுகிறார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தேவையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய திருமுகத்தை நாம் துடைக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்தவர்களையும் தாண்டிய நிலையில, நம்பிக்கையையும் தாண்டிய நிலையில, ஆசீர்வாதத்தின் மக்கள் என்பதையும் தாண்டிய நிலையில நாம் வெரோனிக்காக்களாக மாறுகின்ற பொழுது ஆண்டவருடைய திருமுகமாக நாம் மாற்றப்படுகின்றோம். இவர்கள் 4வது வகையான கூட்டத்தினர். 5வது வகையான கூட்டத்தினர் மத்தேயு நற்செய்தி 27வது பிரிவு 56வது வசனத்தில் பார்க்க முடியும். அங்கே தாய் சலோமி, இந்த தாய் சலோமி இதற்கு முன்பாக தன்னுடைய 2 மகன்களையும் நற்செய்தியாளர் யோவான், பெரிய யாக்கோபு இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீர் அரியணையில் இருக்கின்ற பொழுது வலப்புறம் ஒன்றும் இடப்புறம் ஒன்றாக எங்களுக்கு இந்த அரசவையில் பங்குதாரும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் என்னுடைய துன்ப கிண்ணத்தில் உங்களால் பங்கேற்க இயலுமா என்று கேட்கின்றார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, வெரோனிக்காக்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் ஆண்டவர் தேவையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அடுத்த நிலையை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். ஆண்டவருடைய துன்ப கிண்ணத்தில் நாம் பங்கேற்பதற்காக இந்த நற்செய்தியாளர் யோவான், யாக்கோபு, பெரிய யாக்கோபு மட்டுமல்ல, தாய் சலோமியும் ஆண்டவருடைய துன்ப கிண்ணத்தில் பங்கேற்று அந்த சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருக்கிறார். எனவே அவர் வெறும் கிறிஸ்தவர் மட்டுமல்ல, அவர் வெறும் வெரோனிக்கா மட்டுமல்ல, அவர் ஆண்டவருடைய சீடராக அங்கே அங்கீகரிக்கப்படுகிறார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாடுகளில், துன்ப கிண்ணங்களில் பங்கேற்பவர்களை மட்டும்தான் ஆண்டவருடைய சீடர்களாக இந்த பாடுகளின் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்பதனுடைய சாட்சியாகத்தான் இந்த தாய் சலோமி நமக்கு இருக்கிறார். இவர்கள் 5வது வகையான கூட்டத்தினர். 6வது வகையான கூட்டத்தினர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக மட்டும் இருந்தால் போதாது, நாம் வெரோனிக்காக்களாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, நாம் தாய் சலோமியை போல சீடர்களாக மட்டும், ஆண்டவருடைய பாடுகளின் சீடர்களாக மட்டும் துன்ப கிண்ணத்தில் பங்கேற்றால் மட்டும் போதாது, அதை விட ஒருபடி மேலானவர்களாக நம்மை வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்று சிறப்பாக நமக்கு மட்டும் ஆண்டவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். காரணம், இந்த பாடுகளின் ஆண்டவர் தேவையில் இருக்கிறார். இவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 27வது பிரிவு மீண்டும் அதே 56வது வசனத்தில் மரிய மதலேனாள், இவரிடத்திலே துணிச்சல் இருந்தது, இவரிடத்திலே நம்பிக்கை இருந்தது, இவரிடத்திலே மனமாற்றம் இருந்தது. அந்த மனமாற்றத்தால் ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆண்டவருடைய பாடுகளின் அந்த சீடராக தன்னை ஆண்டவருடைய துன்பத்தில் இந்த கல்வாரி மலையில், கல்வாரியின் அடியில் நின்றது மட்டுமல்ல, ஒருபடி மேலாக அவர் உயர்ந்து நிற்கின்றார். சீடர்களை விட, திருத்தூதர்களை விட ஒருபடி மேலாக இந்த மரிய மதலேனாள் உயர்ந்து நிற்கின்றார். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது யோவான்
நற்செய்தி 20வது பிரிவு 1 to 20 முடியுள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒரு உண்மையை தெரிந்து கொள்வீர்கள். அதிகாலை பொழுதில் இந்த மரிய மதலேனாள் வெற்று கல்லறை அனுபவத்தை பெறுகிறார். அங்க ஆண்டவர் இல்லை, எனவே வெற்று கல்லறை அனுபவத்தை பெறுகிறார். இந்த வெற்று கல்லறை அனுபவத்தை பெற்ற பின்பாக விவிலியம் அழகாக சொல்லுகிறது, ஓடோடி சென்று அதிகாலை பொழியில் விரைந்தோடி கல்லறைக்கு சென்று வெற்று கல்லறை அனுபவத்தை பெற்ற இந்த மரிய மதலேனாள் திரும்பவும் ஓடோடி சென்று பேதுருவிடத்திலும் நற்செய்தியாளர் யோவானிடத்திலும் என் ஆண்டவரை எங்கேயோ தொலைத்து விட்டனர், அவரை காணோம், எங்கே தொலைத்தனர் என்று தெரியவில்லை, வாருங்கள் அவரை வந்து பாருங்கள் என்று அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, மீண்டும் திரும்பி ஓடோடி இந்த வெற்றி கல்லறை அனுபவத்தை பெறுவதற்காக வந்த பொழுது அந்த கல்லறையிலே 2 வானதூதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லா பாருங்க, இந்த தாய் மரிய மதலேனுடைய சிறப்பு உங்களுக்கு புரியும். அந்த வானதூதர்கள் தான் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தும் தெரிந்தும் இந்த தாயானவள் ஆண்டவர் மீது கொண்ட அந்த அளவில்லா அன்பினால, அந்த அளவில்லா நம்பிக்கையினால அந்த வானதூதர்களிடத்திலே என் ஆண்டவரை மறைத்து வைத்து விட்டனர், எங்கு மறைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு அவரை காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இது 2வது முறை. 3வதாக ஆண்டவரே தோட்டக்காரராக தோன்றுகிற பொழுது அவர் தோட்டக்காரர் என்பதை உணர்ந்த நிலையில அவர் ஆண்டவர் தான் என்பதை அறியாத இந்த மரிய மதலேனாள் இந்த தோட்டக்காரரிடத்தில் சென்று என் ஆண்டவரை நீர் ஒருவேளை மறைத்து வைத்திருந்தீர் என்றால் நீர் காட்டும், நான் சுமந்து செல்வேன் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த தோட்டக்காரர் ஆண்டவருடைய இறந்த உடலை காட்டியிருந்தார் என்றால் நிச்சயமாக இந்த மரிய மதலேனாள் தனி ஒருத்தியாக இருந்து இந்த ஆணினுடைய உடலை தன்னுடைய தோளிலே சுமந்து சென்றிருப்பார். அத்தகைய ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் இந்த மரிய மதலேனாள் பெற்றிருந்தார். தனி மனுஷியாக பெற்றிருந்தார். அவரால் முடிந்திருக்கும். எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? இது வெறும் கிறிஸ்தவர்களாக மட்டும் இருந்தால் போதாது, ஆண்டவருடைய பாடுகளில் பங்கேற்றால் மட்டும் போதாது, வெறும் வெரோனிக்கால்களாக இருந்தால் மட்டும் போதாது, தாய் சலோமியை போல சீடர்களாக இருந்தால் மட்டும் போதாது, 12 திருத்தூதர்களாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, அவர்களையும் தாண்டிய நிலையில ஒரு விதமான விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், இந்த மரிய மதலேனாள் இந்த பாடுகளின் தேவையில் இருக்கின்ற இந்த ஆண்டவர் மீது ஒரு விதமான பைத்தியக்காரத்தனமான அன்பு கொண்டிருந்தார், பைத்தியக்காரத்தனமான நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவேதான் இறந்த அந்த உடலை தனி மனுஷியாக அவரால் சுமந்து சென்றிருக்க முடியும். இவர்கள் 6வது வகையான கூட்டத்தினர். 7வது வகையான கூட்டத்தினர் இங்கே மோரியா சமவெளியிலிருந்து மோரியா மலை நோக்கி ஈசாக்கு விறகு கட்டையோடு சுமந்து சென்று அங்கே ஒரு பலிபீடம் அமைத்து, அங்கே ஒரு மலை குன்றிலே, மோரியா மலைகளில் இருக்கின்ற ஒரு குன்றிலே பலிபீடமானது அமைக்கப்பட்டு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு போக்கு ஆட்டுக்கிடாயானது பலியிடப்படுகிறது. இந்த போக்கு ஆட்டுக்கிடாய் பலியிடப்பட்ட பொழுது அதற்கு சாட்சியாக நின்றவர்கள் ஆபிரகாமும் ஈசாக்கும். ஈசாக்கு மீட்கப்பட்டதனால், இந்த போக்கு கிடாய் பலியிடப்பட்டு ஈசாக்கு மீட்கப்பட்டதனால் உன்னுடைய சந்ததிகளை கடல் மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல பழுகி பெருகச் செய்வேன் என்ற வாக்குத்தத்தம் இங்கே நிறைவேறுகிறது. எனவேதான் இந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே அதே மோரியா மலையை இந்த இயேசுடைய காலத்தில் எருசலேம் மலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த எருசலேம் மலைகளில் ஒரு குன்றாக இருக்கின்ற அந்த கொல்கொத்தா மலையிலே ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து ஒரு போக்கு ஆட்டுக்கிடாயாக தன்னை சிலுவையிலே பலியாக்குகிறாரே. எந்த இடத்தில் இந்த போக்கு கிடாய் பலியாக்கப்பட்டதோ விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், அதே இடத்தில் தான் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் அந்த
சிலுவையிலே தன்னையே பலியாக்குகிறார். தன்னையே பலியாக்குகின்ற பொழுது இதற்கு சாட்சியாக நின்றவர்கள் தாய் மரியாள் ஒருவர், நற்செய்தியாளர் யோவான் ஒருவர். அதைத்தான் யோவான் நற்செய்தி 19வது பிரிவு 26, 27, 28 வசனங்கள் பார்க்க முடிகிறது. அப்படியெனில் இந்த போக்கு ஆட்டுக்கடாய் பலியிட்ட பொழுது சாட்சிகளாக நின்ற இந்த ஈசாக்கும் ஆபிரகாமும், அப்போ ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டிலே நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் என்றால் அவருடைய பிரதிநிதியாக இங்கே தாய் நிற்கின்றார். ஈசாக்கினுடைய பிரதிநிதியாக நற்செய்தியாளர் யோவான் நிற்கிறார் என்றால் ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை என்றால் தாய் மரியாள் புதிய ஏற்பாட்டிலே நம்பிக்கையின் தாய். நம்பிக்கையின் தாய். எவ்வாறு ஈசாக்கு மீட்கப்பட்டு இந்த தலைமுறைகள் சந்ததிகள் கடல் மணலை போல ஆற்று மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல பழுகி பெருக செய்யும் என்கின்ற அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கின் வழியாக நிறைவேற்றப்பட்டதோ அதை போல அனைத்து கிறிஸ்தவருடைய பிரதிநிதியாக நின்று கொண்டிருக்கின்ற நற்செய்தியாளர் யோவான் இந்த தாயை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டதன் வழியாக தலைமுறையாக சந்ததியாக கடல் மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல பலுகி பெருகும் என்கின்ற வாக்குத்தத்தம் இயேசுனுடைய தாயை என்னுடைய தாயாக எப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கின்றனோ அப்பொழுது மட்டுமே தலைமுறைகள் நிலைக்க முடியும். மகா அலெக்சாண்டர் வாழ்ந்தான், நெப்போலியன் வாழ்ந்தான், உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் வாழ்ந்தார்கள். எங்கே அவர்களுடைய தலைமுறை? அது எந்த பிரிவினை சகோதரர்களாக இருந்தாலும் சரி, எந்த இயேசுனுடைய தாயை என்னுடைய தாயாக எவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவருடைய தலைமுறையும் சந்ததியும் மட்டும் நான் நிலைத்திருக்கும் என்பதற்கு சாட்சியாகத்தான் இந்த இயேசுவினுடைய பாடுகளின் தாயை யோவானுடைய தாயாக ஆண்டவர் தத்து கொடுக்கிறார். மூன்றாவதாக, எப்பொழுது இந்த ஈசாக்கு மீட்கப்பட்டாரோ அப்பொழுதே பாலும் தேனும் பொங்கி வழிகின்ற கானான் தேசத்தில் செல்வமாக அவர்களை வாழ வைத்ததை போல எப்பொழுது இந்த தாய் மரியாளை என்னுடைய தாயாக நற்செய்தியாளர் யோவான் ஏற்றுக்கொண்டாரோ அவருடைய சந்ததிகளாக இங்கு அமர்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தாயை நாம் சுமந்து செல்லுகின்ற பொழுது, ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பாலும் தேனும் பொங்கி வழிகின்ற ஆசீர்வாதத்தின் மக்களாக இந்த பாடுகளின் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் கற்றுத் தருகின்றேன். நாங்கள் இங்கு கற்றுக் கொடுக்கத்தான் வந்தோம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் கற்றுத் தருகின்றேன். எப்பொழுது இந்த நற்செய்தியாளர் யோவான் இந்த தாய் மரியாளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு ஏறத்தாழ அழகாக வாய்வழி மரபு கூறுகிறது 15 ஆண்டுகளாக இந்த தாயை கவனித்தார் என்று. எப்பொழுது இந்த தாயை ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே மற்ற 11 அப்போஸ்தலர், மத்தியாஸ் உட்பட உள்ள 11 அப்போஸ்தலர்களும் மறை சாட்சிகளாக மரித்தார்கள். யோவான் மட்டும் 100 ஆண்டுகளாக வாழ்ந்தார். நல்ல கைதட்டுங்க. எதற்காக இந்த 100 ஆண்டு கால வாழ்க்கை என்றால், எப்பொழுது தாய் மரியாளை என்னுடைய தாயாக நான் எடுத்துச் சொல்லுகின்றேனோ அப்பொழுது எனக்கு நீடிய ஆயுளையும் நிறை சமாதானத்தை பெற்று தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் மக்களாக தாயை நாம் எடுத்துச் செல்வோம். கிறிஸ்தவர்களாக அல்ல, வெரோனிக்காக்களாக அல்ல, வேணும் தாய் சொலோமியை போல சீடர்களாக அல்ல, திருத்தூதர்களாகவும் அல்ல, மரிய மதனாலை போல, அதை விட ஒருபடி மேலாக இந்த தாய் இயேசுனுடைய தாயை என்னுடைய தாயாக ஏற்று சுமந்து பாருங்கள். நிச்சயமாக வாழ்வின் ரகசியத்தை கண்டுகொள்வீர்கள். ஆமென்.